வன்னியர் சங்க முன்னாள் தலைவர் ஜெயகுருவுடைய மகள் வந்து ஜெயகுரு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை வந்து துவங்கியிருக்காங்க சார். உங்களுக்கு இப்போ தான் 25 வயசு கடந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், யங்ஸ்டர் அவங்க வன்னியர்களின் அடையாளம் மாட்டு கொண்டு வரணுங்கிற அளவுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. வன்னியர் பெண்கள் மத்தியில் குருவுக்க மகா குருவுக்க மகான்னு விருதாம்பிகைக்கு ஒரு பெரிய ஒரு அன்பும் ஆசீர்வாதமும் ஒரு பாசமும் அவங்க காட்டுறதா நான் பார்க்குறேன். அரசியலுங்கிறது ரொம்ப ஆபத்தானது. ஒவ்வொரு அடியும் அவங்க எடுத்து வைக்கணும். அதில் ராமதாஸுக்கு ஒரு அழைப்பு வரும், அன்புமணிகிட்ட ஒரு அழைப்பு வரும். யார்கிட்ட இருந்து அழைப்பு வந்தாலும் குரு தேவர் மாதிரி இந்த சமூகத்துக்குங்கிறத முன்னெடுத்து போக முடியுமோ. வன்னியர்கள் வந்து இந்த பாமகவை தான் தங்களுடைய கட்சி அப்படின்ற போல நினைச்சிருக்காங்க. இப்போ திடீர்னு இந்த கட்சி உருவெடுத்திருக்கு, இதனால அவங்களுக்கு ஒரு பாதிப்பு அமையாதான்? பாமக வன்னியர்கள் கட்சிங்கிறது ஒரு பெரிய வரலாறு. அதுல படையாட்சிக்க வெற்றிய தனிச்சு ராமதாஸ் பெறல. ராமதாஸை விட எதிர்பார்ப்பும் இல்லாத உறுதியானவர் குரு. ராமதாஸ் சபதம் பண்ணாரு, கடைசியில எனக்கு தர வேண்டிய ராஜ்யசபாவை என்ன காலி பண்ணிட்டு அவருக்கு மகனுக்கு கொடுத்துட்டாரு. இப்போ மகனால அவருக்கு பிரச்சனை இருக்கு, அது வேற விஷயம். ஆனா அவர் வந்து அந்த இடத்துல சுயநலம் வந்துட்டு இல்ல ராமதாஸ். பசுமன் தேவரையா இமேஜில் முக்குலத்தோர் எமிழிச்சு வந்த மாதிரி ஜெயகுரு இமேஜில் வன்னியர் எழுச்சி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு எழுச்சி உண்மையிலே வரும்னா, படையாச்சி ஒரு எலெக்ஷன்லேயே தமிழ்நாட்டில் சென்னை ராஜஸ்தானில் காமராஜுக்கு மெஜாரிட்டி வராத அளவுக்கு 19 எம்எல்ஏ வந்துட்டார். நாயக்கர் ஒரு 6 வந்தார். இவங்க இருந்தாங்கன்னா ராஜாஜி கூட சேர்ந்து தனக்கு எதிராக வருவாங்கன்னு காமராஜ் தட்டி விட்டுட்டார். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் தம்பி கோபி. சார், வட மாவட்டத்தில் வந்து மிக முக்கிய சமூகமா பார்க்கக்கூடிய வன்னியர் சமூகம் இப்போ வந்து அதிமுகவுக்கு தான் ரொம்ப ஃபேவரா இருக்கிற போல நீங்க ஏற்கனவே சொல்லிட்டு வரீங்க. அதிமுகவுக்கு தான் அவங்களுடைய ஓட்டு. அதுக்கேற்ற போல இப்போ அன்புமணியும் சேர்ந்துட்டாரு. இதற்கிடையில பாத்தீங்கன்னா வன்னியர் சங்க தலைவர் முன்னாள் தலைவர் ஜெயகுருவுடைய மகள் வந்து ஜெயகுரு பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு கட்சியை வந்து துவங்கியிருக்காங்க. சார், இது எப்படி நீங்க பாக்குறீங்க? உங்களுக்கு இப்போ தான் 25 வயசு கடந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யங்ஸ்டர் அவரோட கணவர் மனோஜ் நம்ம தம்பி தான். குருவுக்கும் சகோதரி மகன். குரு ஒரு வன்னியர் சமூக மத்தியில் ஒரு பெரிய ஐக்கான் ஆயிட்டார். குருவை பொறுத்தளவில் நமக்கும் குருவுக்கும் தலித் எழும் நிலையை அவங்க கிரில் பண்ணும்போது ஒரு மாறுபட்ட கருத்து உண்டு. இன்னைக்கு ரவிராஜி, இவர் ஜி.கே. மணி எல்லாரும் இருந்தாங்க. அப்போ அந்த இடத்துக்குள்ள நான் தலித் எழும் நிலைக்கு நியாயமாட்டு நின்ன, வேற யாரும் நிற்கல, நான் நின்னேன். அப்போ ஜி.கே. மணிகிட்டலாம் என்ன இப்படி பண்றீங்கலாம் கேட்டேன். பட் குருவோட அந்த நடவடிக்கைகள் வந்து முழுக்க முழுக்க வன்னியர் சமூக நலன் சார்ந்தது. ராமதாஸ் எந்த அளவுக்கு வன்னியருக்கு உறுதியானவரோ அதையும் தாண்டி வன்னியருக்கு எதிர்பார்ப்பு இல்லாத உறுதியானவர். ராமதாஸை விட எதிர்பார்ப்பும் இல்லாத உறுதியானவர் குரு. ராமதாஸ் சபதம் பண்ணாரு, கடைசியில எனக்கு தர வேண்டிய ராஜ்யசபாவை என்ன காலி பண்ணிட்டு அவருக்கு மகனுக்கு கொடுத்துட்டாரு. இப்ப மகனால அவருக்கு பிரச்சனை இருக்கு, அது வேற விஷயம். ஆனா அவர் வந்து அந்த இடத்துல சுயநலம் வந்துட்டு இல்ல ராமதாஸுக்கு. குருவுக்கு அந்த சுயநலம் இல்லல்ல. ரெண்டு பேருமே வன்னியர்களுக்கு உறுதியானவங்க தான். ஆனா குரு கிட்ட அந்த சுயநலம் இல்ல. வன்னியர் நலமே பெருசா இருந்தது. முழுக்க முழுக்க அந்த சமூகத்துக்கு மேலே, முழுக்க சமூகத்துக்காகவே நின்னவர். ஒரு மாறுபட்ட கருத்தெல்லாம் காமராஜ் நாடார் 52 நம்மள இது பண்ணிட்டாருலாம் சொன்னார். அப்புறம் நான் குருவிட்ட அந்த கூட்டம் முடிஞ்சதுமே சொன்னேன், அவர் அரசியல்வாதி, ராஜாஜிக்கு ஆதரவாட்டு படையாச்சி நாயக்கரும் பேருவாருன்னு அவர் பண்ணியிருப்பாரு. நீங்க காமராஜுங்கிற அரசியல்வாதி பண்ணது அப்படிங்கிறத அதை அவர்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அப்போ அது அரசியல் தான்னு சொன்னார். நானும் சொன்னேன், வன்னியர் பெரிய சமூகம், நீங்க கிளர்ந்து எழுந்து வந்தீங்கன்னா அது சிக்கல்னு காமராஜ் நினைச்சிருப்பாரு, கலைஞர் நினைச்சாரு. கலைஞர் வந்து நிறைய வன்னியர்களை உருவாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர், வீரபாண்டி ஆறுமுகம், மதுராந்தகம், செஞ்சி ராமச்சந்திரன், ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காது, துரைமுருகன், இவங்க 3 பேருமே பிடிக்காது. அப்படி ஒரு அரசியல் அங்கே நடக்கும். அதை குருவிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண, என்றாலும் அவருக்கு காமராஜ் வந்து வன்னியர்களை ஜஸ்ட் லைக் தட் ட்ரீட் பண்ணி ஆரம்பத்தில் இது பண்ணிட்டாருங்கிறது அவரால் ஜீரணிக்க முடியாத ஒரு விஷயம்தான். நான் காமராஜ் அவருடைய அரசியல் சேஃப்டிக்காக பண்ணாரு. இது பெரிய சமுதாயம். இன்னைக்கு அந்த இடத்துக்குள்ள நான் அதை சொன்னேன். பட் அவருக்கு ஒவ்வொரு விஷயமும் வரலாற்றில் இந்த சமூகம் புறக்கணிக்கப்பட்டது வந்து குரு மனசுல அப்படி ஆழ பதிஞ்சிருக்கிறோம். அது சமுதாயத்துக்காகவே நின்னார். நான் அந்த 98 பெரம்பலூர்ல ஒரு மாநாடு போட்டிருந்தேன். அப்போ போயிருந்தேன். அப்பந்தான் குருவுக்கு ரியல் பவரை நான் பார்த்தேன். அவ்வளவு இளைஞர்களும் குரு பனியனை போட்டுட்டு வந்து நிற்கிறான். பயங்கர லெவல்ல அது நின்னான்.
அதுக்கு பிறகு குருவோட இன்னொரு பெருந்தன்மையான விஷயம் என்னன்னா, தான் லீடர்ஷிப்பை கிளைம் பண்ணாம இந்த சமுதாயத்துல ஒரு லீடர்ஷிப் நிக்கணும்னா ராமதாஸுக்கு பிறகு அன்புமணி நின்னாதான் நிக்கும்னு நின்னாப்புல. தன்னை முன்னிலைப்படுத்திக்காம மற்றவர்களே முன்னிலைப்படுத்தி பெரிய வாழ்ந்திருக்காரு. லெவலில் அது நின்னாப்புல. ஸோ ராமதாஸுக்கு விசுவாசமா இருந்தார். ஓகே. இந்த சமுதாயத்துல ஒரு லீடர்ஷிப் நிக்கணும்னா அன்புமணி தாங்கிற முடிவுல இருந்தார். நம்ம வந்து மாறுபட்ட கருத்து அன்புமணி மேல நமக்கு உண்டு. நம்மளே அன்புமணி விமர்சிச்சார். அதை நம்ம சுட்டிக்காட்ட தான் செய்வோம். அது குருவோட பார்வையில் நீங்க இதை பார்த்தீங்கன்னா எவ்ரி இன்ச் வன்னியர்களை மற்ற தலைவர்கள்லாம் ஏமாத்துறாங்க. வன்னியர்கள் ஏமாந்துடக்கூடாதுன்னு என்னவர் அந்த அவருடைய வன்னியர் உணர்வுக்கு தான், வன்னியருக்கு மேல அவருள்ள பற்றுதல் தான் இன்னைக்கு பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் மாதிரி அவருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு எழுச்சி வன்னியர் இளைஞர்கள் மத்தியில் அத்தனை தொகுதிகள்லையும் இன்னைக்கு இருக்குது. கிராமப்புற மக்கள் மத்தியில் எங்க போனாலும் வன்னியர் பிறந்த குரு நினைவு நாள் பிறந்த நாள்னா ஒரு பெரிய லெவலில் குருவை பெரிய ஐக்கானா வச்சு ஆட்டோக்களில் குரு படத்தை வச்சு இது பண்றது, குரு ஒரு அடையாளமா வன்னியர்கள் இன்னைக்கு எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது நான் எப்படி பார்க்குறோம்னா, பசும்பொன் ஐயா முத்துராமலிங்க தேவர் வந்து 64 அவர் குரு பூஜைக்கு வந்து ஆளே வரல பெருசா. முக்கிய தேவர் தடை விரிச்சிருந்து 13 பேர் தான் கைதானாங்க. அப்புறம் 69க்கு மேல பொலிட்டிக்கல் இதாட்டு பெருசாகி இன்னைக்கு பெரிய ஐக்கானா ஐயா முத்துராமலிங்க தேவர் உயிரோடு இருந்த போது அவருக்கு ஆதரவளித்தது பிரமலை கள்ளரும் மறவர்களும் தான். 1.3 விழுக்காடு ஓட்டு தான் ஐயா தேவர் ஐயா எடுத்திருந்தார். ஒரு எம்பி 3 எம்எல்ஏ. இதுதான் மத்திய ராமநாதபுரம். முக்கிய தேவர் ஐயா அவரும் கல்வி வள்ளல் பெரிய ஆளு. உசிலம்பட்டி இதுதான் இருந்தது. இன்னைக்கு பெரிய ஐக்கானா கள்ளர் மறவர் அகமுடையார் வல்லம்பர் மணியக்காரர் எல்லாத்துக்கும் அப்படி கொண்டு வந்து பெரிய இது அரசியல் சக்தியாட்டு பெரிய அரசியல் எழுச்சி அங்க ஏற்படக்கூடிய அளவுக்கு முக்குலத்தோர் சமுதாயம் தேவரையாவை முன்னிறுத்தி தேவரையா டெட் இஸ் மோர் பவர்ஃபுல் தான் தேவரையா அலைவுங்கிற அளவுக்கு இன்னைக்கு அது போயிட்டு உங்களுக்கு தெரியும். பசுமொன்ல உள்ள இதெல்லாம் அந்த பாதையில எடுத்த எடுப்பிலே நீர் பூத்த நெருப்பா வன்னியர் இளைஞர்கள் மத்தியில ஒரு பெரிய ஐக்கானா இருக்கிறாப்புல. அங்க கூட குருவுக்கு ஒரு சிலை இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்த வன்னியர் சரஸ்வதியம் கோனேரி குப்பம் பசுமன் தேவரையா இமேஜ்ல முக்குலத்தோர் எமிழிச்சு வந்த மாதிரி குரு இமேஜ்ல வன்னியர் எழுச்சி வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு எழுச்சி உண்மையிலே வரும்னா, அப்படி ஒரு உயர்வு நண்பர் குரு கிடைக்கும்னா முழுக்க நண்பர் குரு அதுக்கு தகுதியானவர், வன்னியர் உணர்வுக்கு உறுதியானவர். இப்ப அவருக்கு மகா விருதாம்பிகை வந்து குரு பாமகன்னு ஒரு கட்சியை ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிறாங்க. அதுல தம்பி மனோஜ் அவருக்கு சகோதரி பையன், நல்ல ஒரு தம்பி. அப்புறம் அட்வொகேட் பாலா அவரு, இந்த நண்பர்கள் இன்னும் நிறைய பேர் வருவாங்க, நமக்கு தெரிஞ்சவங்க தான். அவங்க எல்லாம் வந்து இதை ஒரு கட்சியா நடத்தி முன்னெடுத்துட்டு போறாங்க. இதுல தம்பி பிரசாந்த் களத்துல இருக்கிறான். அவன் சொல்லக்கூடிய தகவலை பார்க்கும்போது அந்த பகுதிகளில் வன்னியர் பெண்கள் மத்தியில குருவுக்க மகான்னு விருதாம்பிகைக்கு ஒரு பெரிய ஒரு அன்பும் ஆசீர்வாதமும் ஒரு பாசமும் அவங்க காட்டுறதா நான் பார்க்குறேன். ஸோ இந்த இடம் வன்னியர் பெண்கள் மத்தியில குரு மகளுக்கு வந்து இந்த கம்யூனிட்டிக்காக ரொம்ப தியாகம் பண்ணி எந்த ஒரு பலனும் குறிப்பிடத்தக்க அளவு பெறாம போயிட்டாப்புல குரு குடும்பங்கிற ஒரு சிம்பதி அதுல இருக்குது. அவங்க சுற்றுப்பயணம் போயிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட நோக்கம் பசுமன் தேவரையா இமேஜ் மாதிரி நண்பர் குருவுக்கு இமேஜும் வன்னியர்களின் அடையாளமாட்டு கொண்டு வரணுங்கிற அளவுக்கு அவங்க முயற்சி பண்றாங்க. அதற்கு நீர்பூத்த நெருப்பாட்டு வன்னியர் கிராமங்கள்ல எல்லா வன்னியர் கிராமங்கள்லையும் இளைஞர்கள் மத்தியில் குரு ஒரு பெரிய ஐக்கானாட்டு, குரு ஒரு பெரிய ஹீரோவாட்டு அந்த சமூக மக்கள் குருவை நேசிக்கிறாங்க. இதை முன்னெடுத்து குருவுக்கு இமேஜை பெரிய அளவில் கொண்டு போகக்கூடிய ஒரு பாதையில குரு குடும்பத்தை சேர்ந்த குருமகள் விருதாம்பிகை முன்னெடுத்துட்டு போறாங்க. அரசியலுங்கிறது ரொம்ப ஆபத்தானது. ஒவ்வொரு அடியும் அவங்க எடுத்து வைக்கணும். அதுல ராமதாஸ்கிட்ட இருந்து ஒரு அழைப்பு வரும், அன்புமணிகிட்ட இருந்து ஒரு அழைப்பு வரும். யாருகிட்ட இருந்து அழைப்பு வந்தாலும் குரு தேவர் மாதிரி இந்த சமூகத்துக்குங்கிறத முன்னெடுத்து போக முடியுமோ அதை முன்னெடுத்து போறதுல தான் உங்க வெற்றி இருக்குது. அன்புமணி கூட அழைப்பு கொடுக்கலாம், அது வேற, நான் மறுக்க வரல. ஆனா அந்த எந்த இடம்னாலும் இந்த சமூகம் முக்குலத்தோர்னா தேவரையா, அதே மாதிரி வன்னியர்னா மாவீரன் குரு. இதை நீங்க முன்னெடுத்துட்டு போனா உங்க குருவோட புகழும் நிலைச்சு நிற்கும். அது வன்னியர் சமூகத்துக்கும் குருவோட வளர்ச்சி, குழுவோட இமேஜ் வளர்றது, முக்குலத்தோர் சமூகம் வளர்ச்சி, தேவரையா இமேஜ் வளர்ந்தது எவ்வளவுக்குள்ள அரசியல் ரீதியாக அவங்களுக்கு பெரிய பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்ததோ அதே மாதிரி குரு இமேஜ் வந்து வன்னியர் சமூகத்துக்கும் பெரிய முக்கியத்துவத்தை கொடுக்கும். சகோதரி மகனுக்கு தான் மகளை மனமுடிச்சு கொடுத்துருக்கிறாரு. அவங்க முன்னெடுத்து போறதை நான் வரவேற்கிறேன், பாராட்டுறேன். எனக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் கூட பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு நாடார் நிற்கிறாரு. இந்த கட்சி 98 வந்து கலைஞரை அழிக்கும் போது இதை காப்பாற்றினவருங்க எண்ண ஓட்டத்தில் என் மேல உண்மையிலே பாசம் கொண்டவர். எனக்கு டிக்கெட்
கொடுக்கணுங்கிற மனப்போக்கம் அதுல உள்ள ஒரு வன்னியர் தான், வன்னியருக்கு சீட்டு தான் அது என்றாலும் இவர் வந்து ஒரு கட்டத்துக்குள்ள நம்ம கட்சியை காப்பாத்தினவருங்கிற முறையில அந்த சூழ்நிலையில மாறிட்டாரு. இவரை அங்கீகரிக்கலாங்கிற எண்ணம் குருவுக்கு உண்டு. மாறினது ராமதாஸ். மாறினது ராமதாஸ். ஓகே. ஸோ இப்போ மாறுபட்ட கருத்துக்களை நம்மகிட்ட சொன்னாலும் கூட ஒரு நியாய உணர்வு உள்ள ஒரு ஆட்டு தான் நான் குருவையும் பார்க்குறேன். ஸோ முழுமையான சமூக வன்னியர் உணர்வு, பாமகவை அழிவிலிருந்து நம்ம காப்பாற்றின அண்ணாச்சியை நம்ம ரெகனைஸ் பண்ணியிருக்கணுங்கிற அந்த ஒரு நியாய உணர்வு இப்படியெல்லாம் உள்ளவருங்கனால தான் நானே வந்து அவர் தேவர் இமேஜ் மாதிரி குருவுக்கு ஒரு இமேஜ் வரணும்னா மனப்பூர்வமாக அதுக்கு நான் துணை நிற்க தயாருங்கிற லெவலில் அது நியாயமானது, அது சமுதாயத்துக்கு நன்மை பயக்க முடியுது, குருவும் அதுக்கு தகுதியானவர் நான் என் கருத்தை சொல்கிறேன். இப்போ அந்த வகையில் அவங்க மகளுக்கும் ஒரு நல்ல வரவேற்பு இருக்குது. வன்னியர் இளைஞர்கள் மத்தியில் ஒரு பெரிய ஐக்கானாட்டு குரு இருக்கிறாரு. அதை நிறுவுறது குரு குடும்பத்துக்கும் நல்லது, உங்கள் வாரிசுகளுக்கும் நல்லது, வன்னியர் சமூகத்துக்கு நல்லதுங்கிறது என்னுடைய ஆணித்தரமான கருத்து. இந்த தேர்தலில் எல்லா கட்சி போஸ்டர்லையும் குரு படம் வந்துட்டுனாலே குருவுக்கு அது ஒரு பெரிய பூஸ்ட் தான் இமேஜிக்கு. பார்ப்போம். சரி, இப்போ வன்னியர்கள் வந்து இந்த பாமகவை தான் தங்களுடைய கட்சி அப்படின்ற போல நினைச்சுன்னு இருக்காங்க. இப்போ திடீர்னு இந்த கட்சி உருவெடுத்திருக்கு, இதனால அவங்களுக்கு ஒரு பாதிப்பா அமையாதா? பாமக வன்னியர்கள் கட்சிங்கிறது ஒரு பெரிய வரலாறு. அது அதுல படையாட்சிக்க வெற்றிய தனிச்சு ராமதாஸ் பெறல. ஆனா படையாட்சி ஒரு எலெக்ஷனோட விட்டுட்டார். படையாட்சி ஒரு எலெக்ஷன்லேயே தமிழ்நாட்டில் சென்னை ராஜஸ்தானில் காமராஜுக்கு மெஜாரிட்டி வராத அளவுக்கு 19 எம்எல்ஏ வந்துட்டாரு. நாயக்கர் ஒரு 6 வந்தார். இவங்க இருந்தாங்கன்னா ராஜாஜி கூட சேர்ந்து தனக்கு எதிராக வருவாங்கன்னு காமராஜ் தட்டி விட்டுட்டாரு. ஏன்னா பெரிய சமுதாயம்னு தெரியும். நம்ம அதில் தொடர்ந்து பேசுவோம். காமராஜ் நம்ம சமுதாயத்துக்கு பெருமையை கொடுத்தவர். 2 அப்பர் காஸ்ட் பிரைம் மினிஸ்டர் சாஸ்திரியும் இந்திரா காந்தியும் கமாண்ட் பண்ணவர். அதை தானே முள்ளிவாய்க்கால் யுத்தத்தில் நடராஜனுக்கு நமக்கும் பஞ்சாயத்து. ஸோ அதெல்லாம் உண்மை. ஆனால் அவர் அரசியல்வாதியாக தான் செயல்பட்டார். அவர் என்ன பண்ணாருன்னா முதலியார், ரெட்டியார், நாயுடு, உடையார், பிள்ளை, யாதவர், செங்குந்தர், கிராமணி, பிராமணர், முஸ்லீம் பிளஸ் பறையர் பேக்கிங் கமிட்டின்னு சொல்லி வன்னியர் லீடர் வந்தாங்கன்னா தன்னை கவுக்க பார்ப்பாங்கன்னு இப்படி ஒரு டெம்ப்ளேட்டை போட்டு தான் அவர் அந்த அரசியலை பண்ணார். அதை எதிர்த்து கிளர்ந்து எழுந்தவங்க படையாச்சியும் மாணிக்கவேல் நாயக்கரும். ஃபர்ஸ்ட் எலெக்ஷன்லேயே சென்னை ராஜஸ்தானில் காங்கிரஸுக்கு மெஜாரிட்டிலாம் பண்ணிட்டாங்க. பட் காமராஜ் வந்து அவங்கள கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு பெரியாரே ஜாதியை ஒழிச்சிட்டார் காமராஜர், சேவலை இது பண்ணிட்டாருன்னு தெரியும் உங்களுக்கு. அதெல்லாம் அந்த கட்டத்துக்கு பிறகு மீண்டும் ராமதாஸ் எழும்பி வரார். அவர் எழும்பி வந்தவர் ஒரு 25-30 வருஷத்துக்கு பிறகு தான் எழும்பி வராரு. 52 ஏமாற்றப்பட்ட சமூகம். அது பிறகு யாரையும் நம்ப தயாரில்லை. அது பிறகு ராமதாஸ் வரும்போது 2 அரசியல் சக்தி வந்துட்டு. காமராஜ் இருக்கும்போது காமராஜ் ஆன்டி காமராஜ் தான், காமராஜ் வெர்சஸ் அதர்ஸ் தான், வேற யாரும் இல்லை. அங்க வேக்கண்டா இருக்குது. முதல் எலெக்ஷன் படையாச்சி அங்க வந்து 19 எம்எல்ஏ தனிச்சு நின்று ஜெயித்துட்டாரு. நாயக்கர் 6 ஜெயித்துட்டாரு. ராமதாஸ் வரும்போது அவரால் தனிச்சு நின்று ஒரு எம்எல்ஏ தான் ஜெயிக்க முடிஞ்சது. பண்ருட்டி ராமச்சந்திர அண்ணன் பண்ருட்டியில் யானையிலெல்லாம் போய் நாங்கள் அவரை முதல் எம்எல்ஏயா சட்டமன்றத்துக்குள்ளே அனுப்புகிறோம். ஒரு எம்எல்ஏ வந்தது. அதுக்கு பிறகு 96ல் 4 எம்எல்ஏ வந்தது. தனிச்சு இவ்வளோ தான் வந்தது. அப்புறம் ராமதாஸ் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணாரு, கூட்டணின்னு போனார். இப்போ அதெல்லாம் பழைய கதை, நம்ம கதை அதுக்குள்ள இருக்குது. அந்த கலைஞர் அழிக்கும் போது 98ல் காப்பாற்றி விட்டவன் ரவீந்திரன் துரைசாமி. என் அறிவு ஆற்றல் முதலமைச்சர்னாலும் அவருக்கு எதிராக ஒரு வியூகத்தை பண்ண துணிச்சல், உண்மையான பாச உணர்வு கொண்ட எத்தனையோ வன்னியர் சகோதரர்களுக்கு என்ன தெரியும். கோபி கூட அது தெரியும்னு நினைக்கிறேன், தெரியும். பட் இன்னைக்கு வந்து 2024 தேர்தலை மையமா வச்சுதான் நம்ம பார்க்கணும். 24ல் வன்னியர்களின் பெருந்தலைவராக எடப்பாடி வந்துட்டார். இதான் உண்மை நிலைமை. எடப்பாடிக்கு சீமானுக்கு கீழே 4வது போறாரு உளவங்கோட்டில். தென் மாவட்டத்தில் சீமானுக்கு கீழே 30,000 ஓட்டு. புதுச்சேரியில் 2 பேருக்கும் பிரைம் மினிஸ்டர் கிடையாது, இவர் 4வது போறாரு, சீமான் 3வது. ஆனால் வட தமிழகத்தில் வன்னியர் பெல்ட்டில் சேலம், தர்மபுரி, விழுப்புரம், சிதம்பரம், கள்ளக்குறிச்சி, நாமக்கல் மிக்சட் விழால கவுண்டர் பிளஸ் வன்னிய கவுண்டர். இந்த இடத்துக்குள்ள மு.க. ஸ்டாலினோட பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி அங்கே 4.3 விழுக்காடு தான் எடுக்கிறாங்க. இதில் அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கிடைக்குது விக்கிரவாண்டியில். களத்துக்குள்ள நின்னா வன்னியர் எழுச்சியில் 3வது போயிடுவோமோன்னு எடப்பாடி ஓடிடுறாரு. அதான் சீமான் சொல்லுவார், கோழை நாய்கள் களத்தை விட்டு ஓடிட்டான்னு. எடப்பாடியையும் களத்துக்குள்ள வராத விஜயும் சேர்த்தான்னு சொல்றாரு. விஜயும் ஓங்கி அடிக்கிறார். கோழை நாயின்னு சொன்னாதான் ஃபார்ச்சூன் பேவர்ஸ் பிரேவ்னு மிலிட்டண்டா சொல்றாயான்னு அவருக்கு ஒரு பேக்கிங் வரும்னு களத்துக்குள்ள வந்தார். எடப்பாடி களத்துக்குள்ள வந்தா 3வது போயிடுவோன்னு பயந்து ஓடிட்டார். அந்த கிரிப்பில் பாமக உடையாமல் நின்றுருப்பாங்கன்னா வட தமிழகத்தில் அவங்க எழுச்சி, எடப்பாடியோட வீழ்ச்சியும் அவங்க எழுச்சியும் வந்து பெருசாக வந்திருக்கும். சந்தர்ப்ப சூழ்நிலையில் அவங்க உடைஞ்சிட்டாங்க. அது எடப்பாடிக்கு ரொம்ப
ஈஸியாக போச்சு. 2 பேரில் ஒருத்தரை டீல் பண்ணிக்கிட்டு ஒருத்தரை த்ராட்டில் விடுவாருன்னு நானே பேசினேன். டக்குன்னு அவர் அன்புமணியை டீல் பண்ணிட்டாரு. கடைசியில் சகோதரி சௌமியா அன்புமணி யால வந்து எடப்பாடியில் நிற்க முடியும், அது அவருக்கு சிக்கலாகுன்னு அங்கே டீல் பண்ணிட்டாரு. இப்போ அவங்க உடஞ்சதுல அந்த வன்னியர் எந்த கட்சி எடுக்கணுங்கிறதையே எடப்பாடி முடிவு பண்ணிட்டாரு. இப்போ இவரோட ரெட்டை வேடத்தை சுட்டி காட்டுறதுக்கு அன்புமணியும் ராமதாஸும் ஒன்றா இருந்தாங்கன்னா சுட்டி காட்டி அவங்க எமர்ஜ் ஆகி பெரிய லெவலுக்கு போயிருப்பாங்க. எடப்பாடி கிட்ட வன்னியர்கள் வந்து விழிச்சிருப்பாங்க. இப்போ வந்து அந்த இடத்துக்குள்ள இருந்து இவங்க பிளவுபட்டனால எடப்பாடி தப்பிட்டார். ஆனால் எடப்பாடியோட ரெட்டை வேடத்தை சகோதரர் நண்பர் குருவுக்க மகள் விருதாம்பிகை எக்ஸ்போஸ் பண்றாங்க. எப்படி எக்ஸ்போஸ் பண்றாங்கன்னா, இவர் கடலூர்ல இருக்கும்போது 10.5 கொடுக்கங்கிறாரு. திருச்சியில போனா வலையர் முத்தரையர் அவங்களுக்கு எதிராக இருக்கிறாங்க 10.5க்கு. முக்குலத்தோர் எதிராக இருக்கிறாங்க. விஜயபாஸ்கரும் சிவபதியும் இருக்கும்போது தொட்டியம் சிவபதி வன்னிய முத்தரையர்ல ஒரு பெரிய ஃபேஸ் தொட்டியம் சிவபதி அமைச்சராக இருந்தவர். அவரு பக்கத்தில் இருக்கும்போது வந்து அவங்களுக்கு பயந்து விஜயபாஸ்கருக்கும் தொட்டியும் சிவபதிக்கும் பயந்து அதெல்லாம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாங்க, நம்ம கொடுக்க முடியும், அதெல்லாம் வணிகர்களுக்கெல்லாம் தனி ஒதுக்கீடு கொடுக்க முடியாதுங்கிற பாணிக்கு திருச்சியில பேசுறாரு. அப்போ இதை எக்ஸ்போஸ் பண்ணி அன்புமணி அடிச்சு களத்துக்குள்ள வருவார் நான் நினைச்சேன். அதுல வந்துருவாரோன்னு தன் போரை வந்து எடப்பாடியிலே போர் புரிஞ்சிருவாரோன்னு பயந்து அவர்கிட்ட காம்ப்ரமைஸ் ஆயிட்டாரு. நான் 30 சீட்டுக்கு வேற அன்புமணிக்கு சொன்னேன், எத்தனை வாங்கியிருக்காருன்னு தெரியல, இது ராமதாஸ் மேல உள்ள இதுல அவரும் முந்திரக்கூடாதுன்னு 20 சம்திங் கிட்ட தான் வாங்கியிருப்பாரோ என்னவோ தெரியல. ஒரு ராஜ்சபாலாம் இன்னைக்கு பெரிய மேட்டர் இல்லை, அது வரும்போது தெரியும். நம்ம அந்த இடத்துக்குள்ள இவரோட ரெட்டை வேடத்தை அன்புமணி எக்ஸ்போஸ் பண்ணுவாருன்னு நினைச்சேன். அன்புமணி கிட்ட 3 எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க, கட்சி அமைப்பு இருக்குது, ராமதாஸோட கட்சி அமைப்பு அன்புமணி கிட்ட தான் இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அதனால அவரும் அன்புமணியை முக்கியத்துவம் கொடுத்து இது பண்ணிட்டாரு. இப்ப எடப்பாடிக்கு ரெட்டை வேஷத்தை, எடப்பாடி வன்னியர்களை ஏமாத்துறத, எடப்பாடியில வந்து சமூக நீதி சூறையாடலாட்டு வன்னியர்கள் பெரும்பான்மை இருந்தும் இவர் தொடர்ந்து எம்எல்ஏ ஆகிட்டு இருக்கக்கூடிய ஒரு தன்மையை இவங்க விருதாம்பிகை தான் இப்போ எக்ஸ்போஸ் பண்ண முடியும். ஸோ அந்த வேலையையும் அவங்க தெளிவாக பண்றாங்க. என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா, குருவுக்கு இமேஜை வச்சு இவங்க நீடிச்சு நிலைச்சு நிற்க முடியும் நான் கருதுறேன். மிக்க நன்றி சார், நேரில் வந்து பல்வேறு தகவலை எங்களுடன் பகிர்ந்தமைக்கு. நன்றி.